வசந்த கருணாகொட கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? தொடர்ந்தும் ஜோசித ராஜபக்ச விவகாரம் உருப்பெருட்டதற்கான காரணம் என்ன? கைது செய்யப்படுவாரா கோடபாய ராஜபக்ச? மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட திடீர் சிக்கல். தொடர்ந்து பேசலாம். உண்மையிலேயே வசந்த கருணாகொட அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அதாவது 10:05 மணி அளவில் இன்றைய தினம் காலை 10:05 மணி அளவில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்ட காரணம் ஜோசித ராஜபக்ச அவர்களை எந்த ஒரு தகுதி நிலைகளும் இல்லாமல் கடற்படையினுடைய கடேட் பிரிவு அதிகாரியாக 2006ஆம் ஆண்டு நியமித்ததுதான் இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம். ஏற்கனவே ஜோசித ராஜபக்ச அவர்கள் சென்ற மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டதற்கான பிரதானமான காரணமும் கூட இதுவாகத்தான் இருக்கின்றது. அதாவது கடேட் பிரிவு அதிகாரியாக எந்த ஒரு கல்வி தகமையும் இல்லாமல் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். நியமிக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் அடுத்து வர்ற காலங்கள்ல அவர் பிரித்தானியாவினுடைய ரோயல் கடற்படை கல்லூரியில பயிற்சிக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த பயிற்சிக்காக அவர் சென்றது இலங்கை மக்களினுடைய வரிப்பணத்தில் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார்கள் என்கின்ற அடிப்படையில இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது அதாவது வசந்த கருணாகொட அவர்கள் கைது செய்யப்பட்ட இந்த விடயம் கூட அந்த அடிப்படையில தான் அமைகின்றது. அவர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட இருக்கின்றார் வசந்த கருணாகொட அவர்கள். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து இந்த மக்களுடைய பணத்தை அல்லது அரசாங்கத்தினுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தினார்கள் என்ற காரணத்துல பெரிய அளவிலான அரசியல்வாதிகள் தொடர்ந்து கைது செய்யப்படுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதும் கூட அவரது மனைவியாரினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு செல்வதற்காக அரசாங்கத்தினுடைய நிதியில அவர் சென்றிருந்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அரச நிதி பயன்படுத்தப்பட்டது என்ற காரணத்தினால்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்ந்த விடயங்கள்ல இப்ப கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தினார்கள் என்கின்ற அடிப்படையில மும்முரமாக செல்றத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த வசந்த கருணாகொடவினுடைய இந்த அம்சத்துல வசந்த கருணாகொட அவர்கள் கடற்படை தளபதியாக அன்றைய காலகட்டங்களில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜோசித ராஜபக்ச அவர்கள் நியமிக்கப்பட்டார் என்கின்ற அடிப்படையில் தான் வசந்த கருணாகொட அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அன்றைய காலப்பகுதியில பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோடபாய ராஜபக்ச அவர்கள். ஆகவே கோடபாய ராஜபக்ச அவர்கள் இது தொடர்பான விடயங்கள்ல சிரத்தை எடுத்திருக்க வேண்டும். அது தொடர்பான விசாரணைகள் இனிவருங்காலங்களில் கோடபாய ராஜபக்ச மேல மேற்கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை காலம் இந்த வழக்கு தொடர்பாக அவருடைய பெயர் எந்த ஒரு விடயத்திலையும் குறிப்பிடப்படவில்லை. இனிவருங்காலங்களில் குறிப்பிடப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே கோடபாய ராஜபக்ச அவர்கள் உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல தன்னை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவதை தடுக்கும் முகமாக ஒரு மனு ஒன்றையும் மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த மனு பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தேதியிடப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர் இந்த விடயத்தை மேன்முறையீடு செய்வதற்கான காரணம், இந்த மனுவை மேன்முறையீடு செய்வதற்கான காரணம் அவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதோ என்கின்ற பல விடயங்கள் பேசிக்கொள்ளான. காரணம் என்று பார்த்தீங்கன்னா சுரேஷ் சாலையினுடைய கைதுக்கு பிறகு சுரேஷ் சாலையே சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அவருடைய கைதுக்கு எதிராக பொதுஜன பெரமுனவினுடைய முன்னை நாள் ஆதரவாளர்களும் இப்பொழுது மறைமுகமாக பொதுஜன பெரமுனவுடைய ஆதரவாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்களும் தொடர் ஆர்ப்பாட்டங்களிலையும் போராட்டங்களிலையும் ஈடுபட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அண்மையில கூட இந்த சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட விடயத்துல சுரேஷ் சாலையை மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு உதய கம்மின்பில் அவர்கள் ஒரு கருத்தொன்றையை முன்வைத்திருந்தார். மகாத்மா காந்தியும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவர் நீர் அருந்தி இருந்தார். ஆனால் சுரேஷ் சாலை அவர்கள் நீர் அருந்தாமலேயே இவ்வளவு காலம் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார் என்றது தனக்கு ஆச்சரியமாகவே இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயப்பொருள்ல மஹிந்த ராஜபக்ச அவர்களோட ஒப்பிட்டு சுரேஷ் சாலையை உதய கம்மின்பில் அவர்கள் கதைத்திருந்தார். இந்த செய்தி வெளியான பிறகு இது பெரிய அளவுல சமூக வலைத்தளங்கள்ல விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட விடயத்துல ஆசாத் மௌலானா அவர்கள் இந்த சுரேஷ் சாலை உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சாலை பிள்ளையான் கோடபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விடயத்தை தெரிவிச்ச பிறகு
ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் ஒன்று சுரேஷ் சாலை மேலே இருந்தது. ஆனால் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றார். முன்னை நாள்களில் ராணுவத்தில் இருந்த ஆக்களை இப்படி தண்டிக்கிறது ஒரு தவறான விடயம். அவருடைய தாயார் பேசுகின்ற பொழுது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்க்கப்படுறதுக்கே தயங்குவார்கள், வர்றதுக்கே தயங்குவார்கள் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய தாயார் பேசுகின்ற பொழுது இனி ராணுவத்தில் இளைஞர்கள் சேரக்கூடாது என்கின்ற ஒரு பொருள்பட அவர் கூறினார் என்கின்ற விடயங்களும் பேசுபொருளானது. ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது பெரிய அளவில் ஒரு விமர்சனம் ஒன்று இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இப்படியானவர்கள் ஹீரோக்களாக காட்டப்படுவதற்கு இந்த அரசாங்கமே வழிவகை செய்கின்றதோ என்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஆகவே சித்திரவதைகள், சுரேஷ் சாலை சித்திரவதை செய்யப்பட்டார் என்கின்ற விடயங்கள் பேசுபொருளானது. அவருடைய உறவினர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களமே மனித உரிமைகள் ஆணைக்குழுவோட ஒத்துக்கொண்டிருக்கின்றது என்கிற விடயம் பேசிக்கொள்ளலாம். இது இவ்வாறு இருக்க இந்த விடயங்கள் சார்ந்து கோட்டபாய ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம், உயிர்த்தனர் தாக்கல் சம்பந்தமாக கோட்டபாய ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு எதிர்கூறல் ஒன்று இருந்தது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட ஒரு சில காலங்களுக்கு பிறகு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதாவது தன்னை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யக்கூடாது என்கின்ற ஒரு வகையில அதை தடுக்கும் மூலமாக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு ஊகத்தை ஏற்படுத்தி இருந்தன. அதே மாதிரி இப்பொழுது இந்த விடயம் பெரிய அளவுல பேசுபொருளாகின்றது. அதாவது வசந்த கருணாகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டது, ஜோஷ ராஜபக்ச கைது செய்யப்பட்டு அவர் பிணையில விடுவிக்கப்பட்டு அடுத்த மாதமே, அதாவது இன்றைய தினத்திலேயே வசந்த கருணாகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டது மீண்டும் இந்த வழக்கை ஜோசித ராஜபக்ச பக்கம் திருப்புமா, இதுல வருகின்ற அவர் ஏதாவது வாக்குமூலங்கள் கொடுத்தாலோ அல்லது இதுல வருகின்ற ஆதாரங்களை வைத்து இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்வி இருக்கின்றது. அதே நேரத்தில் அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச பக்கமும் அடுத்த கட்டமான பார்வை திரும்புமா என்கின்ற ஒரு கேள்வியும் பலவாறாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வசந்த கருணாகரன் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, கொழும்புல 11 தமிழ் மாணவர்கள் உட்பட 11 மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை 2021 காலப்பகுதிகளில் நீதிமன்றமே இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான விடயங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அவர் சம்பந்தமான வழக்கல் இனி நடைபெறாது என்கின்ற அடிப்படையில். ஆக அதற்கு பிறகு அது அந்த அளவுக்கு பேசு பொருளாகல. திருவோணமலை வதை முகாம் சம்பந்தப்பட்ட விடயத்துல வசந்த கருணாகரன் அவர்களுடைய பெயர் பெரிய அளவுல அடிபட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயத்துல இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை திரும்புமா என்கின்ற ஒரு கேள்வி விழுகிறது. என்றால் இந்த குற்றச்சாட்டையும் விட குறிப்பாக இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால மேற்கொள்ளப்பட்ட இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவிலான நிதி கையாளுகை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு தான். ஆனால் அதை விட இந்த தமிழ் மாணவர்கள் உட்பட 11 மாணவர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளான சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது என்ற அடிப்படையில இனிவரும் காலங்களில் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவிலான விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பாத்தீங்கன்னா, தமிழர்கள் சார்ந்த பிரச்சனையை கையில் எடுப்போம் என்று கூறி வந்தவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளை சிரத்தை எடுக்கின்றார்களே தவிர அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக பேசவில்லை. கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் சார்ந்த விடயங்கள், தமிழ் ஊடகவியலாளர் சார்ந்த விடயங்கள் பேசப்படவில்லை. உண்மையிலேயே வசந்த கருணாகரன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்ற பொழுதும் கூட 11 மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் உட்பட 11 மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பேசுபொருள் ஆகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி பலர் மத்தியிலே எழுகின்றது. பிறகு எங்களில் கூட சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளாகின்றன. உண்மையிலேயே தேவையான விடயம்தான், அதற்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் தான். அதே மாதிரி தமிழ் ஊடகவியலாளர் கூட கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக இந்த அரசாங்கம் எப்பொழுது சிரத்தை எடுக்கும் என்கின்ற கேள்வி பலர் மத்தியில தொடர்ந்து இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. என்னென்னு பாத்தீங்கன்னா, இராணுவ தரப்புக்கு சம்பந்தமான ஒரு காணியை, அரச காணியை, காலிமுகத்திடல இருக்கிற ஒரு காணியை விற்பனை செய்திருக்கின்றார் ஒரு ஹோட்டலுக்கு, சங்கரில்லா என்கின்ற ஒரு தனியார் ஹோட்டலுக்கு விற்பனை செய்திருக்கின்றார் என்ற விடயம் மீண்டும் பேசு பொருளாக இருக்கின்றது. ஆக இந்த விடயம் சார்ந்த ஒரு முன்னைய காலகட்டங்களில் பேசு பொருளான விடயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்லாட்சி காலத்துல சிதம்பரம் என்கின்ற சிங்கப்பூரில் இருக்கின்ற தமிழ் பிரபல வர்த்தகர் ஒருவருடைய சத்திய கடதாசி மூலமாக நல்லாட்சி காலத்தில் இந்த விடயம் பெரிய அளவுல பேசு பொருளாகின்றது. ஆனால் நல்லாட்சி காலத்துல இந்த இது தொடர்பான விசாரணைகள் கிடப்பிட போடப்பட்டன. அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவுமே பேசப்படவில்லை, அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நல்லாட்சி காலம்
நல்லாட்சி காலத்துல மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த மஹிந்த தரப்போட கைகோர்த்தா பிறகு இந்த விடயங்கள் கிடப்புல போடப்பட்டன என்கின்ற விமர்சனம் பெரிய அளவுல முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அது பேசுபொருளாய். இது தொடர்பாக லஞ்ச ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் முன்னணியினுடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டொன்றையும் முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பான விடயத்தை அவர் பெரிய அளவில் இனி இது தொடர்பான விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு புகாரையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் மேல அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கிற விடயத்தை சொல்லியிருக்கார். குறிப்பாக இந்த விடயம், இந்த குறிப்பிட்ட இந்த காணி விற்கப்படுவதற்கு 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் பேசுபொருளாயிருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல இருந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற விடயம் பேசுபொருளாயிருக்கின்றன. குறிப்பாக இதுல பெரிய அளவில் பேசப்படுகின்ற பெயர் மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயர். ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர் அண்மையில கபில சந்திரசேனவனுடைய கொலை சம்பந்தமான விடயத்திலையும் அவருடைய இந்த மிக் விமான இறக்குமதி சம்பந்தமான விடயத்திலையும் பெரிய அளவுல பேசுபொருளானதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே அந்த விடயங்களும் இப்பொழுது பெரிய அளவு ஊடக பார்வைக்கு எட்டப்படாவிட்டாலும் கூட அவருடைய மரணத்துக்கு பிறகு அது தொடர்பான விசாரணைகள் மஹிந்த ராஜபக்ச மேல நடைபெற்றிருந்தன. மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பொழுது பொதுஜன பெரமுனவுடைய ஆதரவாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னர் மே தினத்துல நடைபெற்ற ஒரு உரையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னை நாள்கள்ல ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அவர்களுடைய மனைவி அல்லது மகன்மார்கள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருவர் கைது செய்யப்படலாம் என்கிற விடயத்தை பேசியிருந்தார். இது பெரிய அளவில் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுயாதீன நிறுவனங்கள் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆகவே இங்க சுயாதீன நிறுவனங்கள் செயல்படுவதற்கு சவாலாக நிறைவேற்றுத்துறை இருக்கின்றது என்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே சுயாதீன நிறுவனங்களாக இருக்கின்ற நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த சுயாதீன நிறுவனங்களாக செயல்படுகின்ற குற்றப்புலனாய்வுத்துறையோ போலீஸ் திணைக்களங்களோ அவை எந்த ஒரு சவாலும் இன்றி எந்த ஒரு அழுத்தங்களும் இன்றி அரசியல் ஆதரவுகள் இன்றி திகழ வேண்டும். அவர்களுடைய விசாரணைகள் கூட அப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே அதே அளவிலான விமர்சனம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலேயும் இருந்தது. இருந்தாலும் கூட அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு விடயம் பெரிய அளவில் பேசுபொருளானதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அவர் அந்த இடத்துல கைது செய்யப்படவில்லை. ஆகவே இப்படியான விடயங்கள் பேசுபொருளாகிறதும் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு அவாவும் அது சம்பந்தமான விடயங்களும் ஊடகப்பரப்புல பேசப்படுவதும் வழக்கமான விடயங்களாக இருக்கின்றன. ஆனால் விசாரணைகள் மட்டுமே நடந்து அவை தண்டனை நோக்கி நகராமல் இருப்பது உண்மையிலேயே ஒரு மக்கள் மத்தியில அடுத்த கட்டமான ஒரு நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்தும் என்பதுதான் தன்னுடைய கருத்தாக இருக்கின்றது.